ஒரு டைரக்டர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது டிசிஷன். இப்போது நம்ம அதனால நான் வந்து அது ப்ளஸ்ஸாக இது ஏன் கேட்கல, இது அப்பா யூஸ் பண்ண அவரே இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கார். மணிரத்னம் டிராயிங் அவர் இல்லாமல் நான் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே இன்டர்வியூ படம் ரிலீஸ் பண்ண டைமில் அவரே இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. அதில் அதே மாதிரி ஆடியன்ஸ் என்னென்னா எனக்கு ரொம்ப தீவிரமான ஆடியன்ஸு. நான் படம் பார்க்கலன்னு சொன்னாங்க. நான்லாம் படம் பார்த்துட்டுருக்கேன், தயவுசெய்து பாருங்கன்றேன். ஐயோ வேண்டாங்க அப்பா படம் தான் சொல்லி அது சொல்லும்போது தான் எனக்கு கொஞ்சம் நான் என்னடா இது இப்படி இவ்வளோ தீவிரவாதி இது, அதாவது அனுஷ்டானமாக இருக்காங்கன்னு சொல்கிறேன் சில டைமில். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. பல பேருங்க இல்லை நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இது நல்லா என்ன இருக்குது, இல்லை நான் அந்த 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 இதுலேயே நான் இருக்கேன், நான் இன்னும் கூட வச்சுட்ருக்கேன் வால்யூம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அதுதான் சார் நான் என்ன சொன்னேன், பிஃபோர் 70 years பேக் பண்ண ஒரு சப்ஜெக்டினுடைய கேரக்டரை இன்னை வரைக்கும் அந்த கேரக்டர் ஞாபகம் வச்சுட்ருக்காங்க. கேரக்டர் ஞாபகம் வச்சதுனால தான் மணியம் அங்கே நிற்கிறாரு இந்த கரெக்ட். ஏன்னா நாங்கள் இப்போ பண்ணுறோன்னா நாட் ஃபார் மை செல்ஃப், என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னை வந்து நான் ஒன்று நினைக்கலாம். என் படைப்பை லைக் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த படைப்புக்கு கலைக்கு கொடுக்குற மரியாதை.